ஆச்சிச்சல் அகராதியில பி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதோட கன்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா பெயிலிஃப் அப்படிங்கிறது வழக்கு மன்ற தலையாளி, கடன் பற்றீட்டாளர். பெயிலிஃப்னா வழக்கு மன்ற தலையாளி, கடன் பற்றீட்டாளர். பெயிலிங் பிரஸ் அப்படின்னா கட்டச்சு. பெய்லி விக் அப்படிங்கிறது அதிகார வரம்பு குற்றவியல் சார். பெயில்மெண்ட் அப்படிங்கிறது ஒப்படைவு. பெயிலர் அப்படின்னா ஒப்படைவு செய்பவர். பெயில்ஸ் அப்படிங்கிறது மேற்கட்டை. பெயிட் அப்படின்னா கவர் பொருள் தூண்டில் இறை. பெயில்ஸ்னா மேற்கட்டை. பெயிட் அப்படிங்கிறது கவர் பொருள் தூண்டில் இறை. பெயிட்டிங் அப்படிங்கிறது வலைக்கண் குறைத்தல். பெயிட்டிங்னா வலைக்கண் குறைத்தல். பெயிட் வேர் அப்படிங்கிறது தூண்டில் பொருள். பெயிட் வேர் அப்படிங்கிறது தூண்டில் பொருள். பஜாடா அப்படிங்கிறது மலையடி குவியல் தொடர். பஜாடா அப்படிங்கிறது மலையடி குவியல் தொடர். பேக் அப்படிங்கிறது மிகை வெப்பத்தில் வாட்டுதல். பேக்னா மிகை வெப்பத்தில் வாட்டுதல். பேக் ஹோம் அப்படிங்கிறது அப்பக்கடை. பேக் ஹோம் அப்படிங்கிறது அப்பக்கடை. பேக் மீட் அப்படிங்கிறது மாவு பண்டம். பேக்கர் அப்படின்னா அடுமனையாளர். பேக்கர் நுண் கேமரா அப்படிங்கிறது செயற்கைக்கோள் தட கண்காணிப்பு ஒளிப்பட கருவி. பேக்கர் நுண் கேமரா அப்படின்னா செயற்கைக்கோள் தட கண்காணிப்பு ஒளிப்பட கருவி. பேக்கர்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனர்ஸ் அப்படிங்கிறது அடுமனைஞரும் தின்பண்ட விற்பனையாளரும். பேக்கர்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனர்ஸ் அப்படிங்கிறது அடுமனைஞரும் தின்பண்ட விற்பனையாளரும். பேக்கர் அப்படின்னா அடுமனையாளர். பேக்கரி அப்படிங்கிறது அடுமனை வெதுப்பகம். பேக்கரினா அடுமனை வெதுப்பகம். பேக்ஷீஸ் அப்படிங்கிறது அன்பளிப்பு கையுறை இலவய கொடை. அன்பளிப்பு கையுறை இலவய கொடை. பாலா மிட் அப்படிங்கிறது சமய பகட்டன். பாலா மிட் அப்படிங்கிறது சமய பகட்டன். பேலன்ஸ் அப்படிங்கிறது இருப்பு சமநிலை தராசு துலாக்கோல் நிலுவை நிறைகோல் மீதி. இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நிறையா அர்த்தம் வந்து கொடுத்துருக்காங்க. இருப்பு சமநிலை தராசு துலாக்கோல் நிலுவை நிறைகோல் மீதி. பேலன்ஸ் அட் ஹிஸ் கிரெடிட் அப்படிங்கிறது அவரது கணக்கில் உள்ள இருப்பு. பேலன்ஸ் அட் ஹிஸ் கிரெடிட் அப்படிங்கிறது அவரது கணக்கில் உள்ள இருப்பு. பேலன்ஸ் எரர் அப்படின்னா சமநிலை பிழை. பேலன்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது இயற்கை சமநிலை. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இருப்பு நிலை குறிப்பு ஐந்தொகை குறிப்பு. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இருப்பு நிலை குறிப்பு ஐந்தொகை குறிப்பு. கையிருப்பு குறிப்பு நிதிநிலை இருப்பு குறிப்பு. இதுதான் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ்டு அப்படிங்கிறது சமன் செய்த. பேலன்ஸ்டுனா சமன் செய்த. பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா சமநிலை வரவு செலவு திட்டம் சமநிலை பாதீடு. எதுனா பேலன்ஸ்டு பட்ஜெட். பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது சமச்சீர் உணவு. பேலன்ஸ்டு ஃபீட் அப்படிங்கிறது சமச்சீர் தீனி. பேலன்ஸ்டு க்ரௌத் அப்படின்னா சமச்சீர் வளர்ச்சி. பேலன்ஸ்டு ராக் அப்படின்னா சமநிலை பாறை. பேலன்ஸ்டு வென்டிலேஷன் அப்படிங்கிறது சமச்சீர் காற்றோட்டம். பேலன்ஸ் பேன் அப்படிங்கிறது துலா தட்டு. பேலன்சிங் அப்படின்னா சமன் செய்கிற சமன்படுத்தல். பேலன்சிங் ஈக்குவேஷன் அப்படின்னா சமநிலை சமன்பாடு. பேலன்சிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது சமநிலை சமன்பாடு. பால்கனி அப்படின்னா மாடம் மாடி முகப்பு முகமாடம். பால்கனி அப்படின்னா என்னது? மாடம் மாடி முகப்பு முகமாடம். பால்டர் பால்டர் டேஷ். பால்டர் டேஷ் அப்படின்னா முட்டாள்தனமான. பால்டர் டேஷ் அப்படிங்கிறது முட்டாள்தனமான. பால்டு குயின் அப்படின்னா இலை வகை. பால்டர் டேஷ்னா முட்டாள்தனமான. பால்டு குயின் அப்படின்னா இலை வகை. பேல் அப்படின்னா பெருங்கட்டு. பேல் அப்படின்னா பெருங்கட்டு. பேல் பிரேக்கர் அப்படிங்கிறது கட்டு உடைப்பி. பேல் பிரேக்கர் அப்படின்னா கட்டு உடைப்பி. பேல் ஃபயர் அப்படிங்கிறது குன்றின் மேலிட்ட விளக்கு வான் பொரியம்பு வேடிக்கை. எதுனா பேல் ஃபயர். பேல் ஃபுல் அப்படிங்கிறது துயரம். பேல் ஃபுல்னா துயரம். பால் கிளைன் அப்படின்னா குறுக்கு கோடு. பால் கிளைன்னா குறுக்கு கோடு. பால் பால்கனைஸ் அப்படின்னா நாட்டை துண்டாடு. நாட்டை துண்டாடு. பால்கனைஸ் அப்படிங்கிறது நாட்டை துண்டாடு. பால்கர் அப்படிங்கிறது பின் வாங்குபவர். பால்கர்னா பின் வாங்குபவர். பால்னா பந்து. பால் பியரிங் அப்படின்னா உருள் குண்டு. பால் பியரிங் அப்படிங்கிறது உருள் குண்டு. பால் கேரியர் அப்படிங்கிறது பந்து கடத்தி. பால் கேரியர் அப்படின்னா பந்து கடத்தி. பால் சீலிங் அப்படின்னா குமிழ் ஒளி கூரை. பால் சீலிங் அப்படிங்கிறது குமிழ் ஒளி கூரை. பால் செக் வால்வ் அப்படிங்கிறது குண்டு தடுப்பு. பால் செக் வால்வ் அப்படின்னா குண்டு தடுப்பு. பால் மில் அப்படிங்கிறது உருளரவை ஆலை. உருளரவை ஆலை. பால் ரேஸ் அப்படின்னா ஓட்டப்பாட்டை. பால் ரேஸ் ஓட்டப்பாட்டை. பால் ரோலர் அப்படின்னா குண்டுருளை. பால் ரூம் அப்படிங்கிறது நடனக்கூடம். பால் ஸ்டேக் அப்படிங்கிறது குண்டு வடிவ முனை. பால் ஸ்டேக் அப்படின்னா கூண்டு வடிவ முனை. பால் டூல் அப்படிங்கிறது குண்டு முனை கருவி. பால் டூல்னா குண்டு முனை கருவி. பால் வால்வ் அப்படின்னா கோலத்தடை. பால் வால்வுங்கிறது கோலத்தடை. பாலட் அப்படிங்கிறது கதைப்பாடல். பாலட்னா கதைப்பாடல். அடுத்ததா பேலட் மோங்கர் அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல் விற்பனை செய்பவர். நாட்டுப்புற பாடல் விற்பனை செய்பவர் பேலட் மோங்கர். பேலட் ராயல் அப்படிங்கிறது 8 அடி பாவகை. பேலடி ராயல் அப்படிங்கிறது 8 அடி பாவகை. பேலடைஸ் அப்படிங்கிறது கதை பாடலாக்கல். பேலடைஸ்னா கதை பாடலாக்கல். பேலட்ரி அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல் கலை. பேலட்ரி நாட்டுப்புற பாடல் கலை. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பால் லாஸ்ட் அப்படிங்கிறது நிலைப்படுத்துதல். பால் லாஸ்ட் அப்படின்னா நிலைப்படுத்துதல். பாலரினா அப்படின்னா விரலி. பாலரினானா விரலி. பாலிஸ்டா அப்படின்னா எரிப்படை பொறி. பாலிஸ்டா அப்படிங்கிறது எரிப்படை பொறி. பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா எரிவிசை ஏவுகணை. பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது எரிவிசைல் ஏவுகணை.
பேலிஸ்டிட் அப்படிங்கிறது புகையில்லா வெடிமருந்து. பேலிஸ்டிட் அப்படின்னா புகையில்லா வெடிமருந்து. பேலிஸ்டோபோர் அப்படிங்கிறது வெடிசிதர் வித்து. பலூன் அப்படின்னா களியாட்டம். பலோன் டெஸ்ஸை அப்படிங்கிறது தேர்வு முறை. பலூன் அப்படிங்கிறது ஊதி ஊதாம்பி. பலூன் பார்ரேஜ் அப்படிங்கிறது புகைக்கூண்டு. பலூன் பார்ரேஜ் அப்படின்னா புகைக்கூண்டு. பலூன் செர்ரி அப்படிங்கிறது சொடக்கு தக்காளி. பலூன் செர்ரி அப்படின்னா சொடக்கு தக்காளி. பலூன் ட்ராவல் அப்படின்னா இழுவலை. பலூனிங் அப்படின்னா ஊதி பெருக்குதல். பாலட் அப்படிங்கிறது ஒப்போலை வாக்குச்சீட்டு. பாலட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒப்போலை பெட்டி, வாக்குப்பெட்டி. பாலட் பேப்பர் அப்படின்னா ஒப்போலை வாக்குச்சீட்டு. பாலட்னாலும் ஒப்போலை வாக்குச்சீட்டு, பாலட் பேப்பர் அப்படின்னாலும் ஒப்போலை வாக்குச்சீட்டு. பாலட் யூனிட் அப்படிங்கிறது வாக்களி கலன். பாலோட்டேஜ் அப்படிங்கிறது வாக்கெடுப்பு. பாலோட்டிங் அப்படிங்கிறது கமுக்க வாக்கெடுப்பு. பாலோட்டிங்னா கமுக்க வாக்கெடுப்பு. பால் பாயிண்ட் பென் அப்படிங்கிறது பந்து முனை தூவல். பாலிகோ அப்படின்னா இழிநிலை விளம்பரம். பாலி ராகிங் அப்படிங்கிறது வசை சொல் வதை. பால்மா கிலீடு அப்படிங்கிறது பொன்மெழுகு. பால் மோரல் அப்படின்னா அயல்நாட்டு கவிப்பு. பால் நியாரி அப்படிங்கிறது நீராடும் இடம். நீராடும் இடம். பால் நீச்சன் அப்படிங்கிறது நீராடல். அப்படின்னா நீராடல். பால் நியாலஜி அப்படிங்கிறது நீராட்டு பண்டுவம். பால் நியோதெரப்பி அப்படிங்கிறது நீராட்டு மருத்துவம். பலூன் அப்படிங்கிறது ஆவிக்கூண்டு. அடுத்ததா பால்சா அப்படின்னா மிதவை. பால்சம் அப்படின்னா நறுமண பசை பிசின் ஒட்டி. பால்சம் அப்படிங்கிறது நறுமண பசை பிசின் ஒட்டி. பால்ஸ்டோசிஸ்ட் அப்படின்னா கருக்கோளம். பால்டர் அப்படின்னா திறனிலா நடனம். பாலுஸ்ட்ரேட் அப்படிங்கிறது மேடை கைப்பிடி. பாம்பேர்ட்மெண்ட் அப்படிங்கிறது விரைவு மொழி. பாம்பினோ அப்படின்னா குழந்தை. பேம்பு கற்றைன் அப்படிங்கிறது மூங்கில் திரை. பேம்பு மார்ட் அப்படிங்கிறது மூங்கில் கடை. பேம்பு போல்ஸ் அப்படிங்கிறது மூங்கில் களிகள். பேம்பு சால்ட் அப்படிங்கிறது மூங்கிலுப்பு. பேம்பூல்ஸ் அப்படிங்கிறது பேம்பூஸ்லி அப்படிங்கிறது மதிக்கலக்கு. பேம்பூல் ஸ்லீமெண்ட் அப்படிங்கிறது எய்த்தல். பேன் அப்படின்னா தடை செய். பேன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல. தடை செய். தடைப்படுத்து, தடையானை இடு. பேன் ஆஃப் ரெக்யூட்மெண்ட் அப்படிங்கிறது பணி அமர்த்த தடை. பேனல் அப்படிங்கிறது எளிய நிலை. பேனால்டி அப்படின்னா கீழ்மை சிறுமை. பனானா ஃபார்ம் அப்படிங்கிறது வாழை வடிவம். பனௌசிக் அப்படிங்கிறது நாகரிகமற்ற. பேண்ட் அப்படிங்கிறது இசைக்கருவி கட்டு குழு சுற்றுப்பட்டை. இதுதான் பேண்டு. பேண்ட் பாக்ஸ் அப்படின்னா ஒப்பனை பேழை. பேண்ட் அயான் அப்படிங்கிறது சிப்பத்தகடு. பேண்ட் நிப்பர்ஸ் அப்படிங்கிறது இடுக்கி போன்ற சுற்றுப்பட்டை. பேண்ட் ரெய்ஸ்டு அப்படின்னா புடைப்பு சுற்றுப்பட்டை. பேண்ட் ஷா அப்படிங்கிறது பட்டை வால். பேண்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிறது அலைவரிசை தொகுதி மாற்றி பட்டை இணைப்பு மாற்றி. பேண்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிறது அலைவரிசை தொகுதி மாற்றி பட்டை இணைப்பு மாற்றி. பேண்ட் தியரி அப்படின்னா ஆற்றல் கோட்பாடு. பேண்ட் வித் அப்படின்னா அலைவரிசை. பேண்டேஜ் அப்படின்னா கட்டு துணிப்பட்டை. பேண்டலூர் அப்படின்னா விளையாட்டு வட்டு. பேண்டட் ஜெனிஸ் அப்படிங்கிறது அணிவரி பாறை. பேண்டட் ஒர்க் அப்படின்னா பட்டை பொறுத்து பணி. அடுத்ததா பேண்ட் டெரிலெரோ அப்படின்னா கலையடக்கர். பேண்டர் ஸ்நாச் அப்படிங்கிறது புனைவு அச்சு உரு. பந்த் அப்படிங்கிறது பொது வேலை நிறுத்தம். பண்டிக்கூட் அப்படிங்கிறது பெருச்சாளி. பண்டோலயர் அப்படிங்கிறது தோட்டாப்பட்டை. பேண்ட்வித் அப்படின்னா அலைக்கற்றை. பேண்டி லெக் அப்படிங்கிறது சப்பைக்கால். பெயின்ஃபுல் அப்படிங்கிறது அழிவை தரத்தக்க இடர்படுத்துகிற கேடு விளைவிக்கிற. பெயின்ஃபுல் அப்படின்னா அழிவை தரத்தக்கது இடர்படுத்துகிற கேடு விளைவிக்கிற. பேங்க் ஹோல் அப்படின்னா மிடாத்துளை. பேங்க் பாத் அப்படின்னா களமிறங்கும் பாதை. பேங்கின் அப்படிங்கிறது அரிய இயல்பு. பேங்கில் அப்படின்னா வளையல்.
பனியன் அப்படின்னா உள்ளொட்டி, பனியன் அப்படின்னா உள்ளொட்டி. பானிஷ் அப்படிங்கிறது அகற்று, துரத்து, நாடு கடத்து. பானிஷ் அப்படின்னா அகற்று, துரத்து, நாடு கடத்து. பேனிசட் அப்படிங்கிறது கடத்தப்பட்ட. பேனிசன் அப்படின்னா அருளல் வாழ்த்துதல். பேனிசன்னா அருளல் வாழ்த்துதல். பேனிஸ்டர் அப்படின்னா மாடி கைப்பிடி. மாடி கைப்பிடி. பேனிஸ்டர்னா மாடி கைப்பிடி. பேங்க் அப்படின்னா வங்கி, வைப்பகம். பேங்க் பில் அப்படிங்கிறது வைப்பக உண்டி. பேங்க் பில்னா வைப்பக உண்டி. பேங்க் கால் அப்படிங்கிறது வைப்பக அழைப்பு. பேங்க் கிரிசிஸ் அப்படிங்கிறது வைப்பக நெருக்கடி. பேங்க் டெபாசிட் அப்படிங்கிறது வங்கி வைப்புத்தொகை, வைப்பக வைப்புத்தொகை. பேங்க் டிராஃப்ட் அப்படின்னா வங்கி வரைவோலை. பேங்க் கேரண்டி அப்படிங்கிறது வங்கி பொறுப்புறுதி, வைப்பக பொறுப்புறுதி. பேங்க் கேரண்டி அப்படிங்கிறது வங்கி பொறுப்புறுதி, வைப்பக பொறுப்புறுதி. பேங்க் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா வங்கி காசாவணம். பேங்க் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா வங்கி காசாவணம், வைப்பக காசாவணம். பேங்க் மெம்மராண்டம். பேங்க் மெம்மராண்டம் அப்படிங்கிறது வைப்பக குறிப்பாணை. பேங்க் நோட்ஸ் அப்படிங்கிறது வங்கி பணிமுறி, வைப்பக பணமுறி. பேங்க் நோட்ஸ் அப்படின்னா வங்கி பணிமுறி, வைப்பக பணமுறி. பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக் அப்படின்னா வைப்பக கைச்சிட்டை. பேங்க் ரேட் அப்படின்னா கடிமான வீதம். பேங்க் ரேட்னா கடிமான வீதம். அடுத்ததா பேங்க் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது நினைவக கூட்டுகை. பேங்க் ஸ்விட்சிங்னா நினைவக கூட்டுகை. பேங்கபிள் அப்படின்னா பொருளகம். பேங்கர் அப்படின்னா வங்கி தொழிலினர், வைப்பகத்தார். பேங்கர்னா வங்கி தொழிலினர், வைப்பகத்தார். பேங்கர்ஸ் செக் அப்படிங்கிறது வைப்பக காசோலை. பேங்கர்ஸ் அப்படின்னா நிதியர், வங்கி பொருளகர், வட்டி கடைக்காரர், வைப்பகர். பேங்கர்ஸ் அப்படின்னா நிதியர், வங்கி பொருளகர், வட்டி கடைக்காரர், வைப்பகர். பேங்கிங் அப்படின்னா வைப்பக தொழில், வைப்பகவியல். பேங்கிங் அட்வைசர் அப்படின்னா வைப்பகவியல் அறிவுரைஞர். பேங்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வைப்பக வாணிகம். பேங்கிங் பிஸ்னஸ்னா வைப்பக வாணிகம். பேங்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது வைப்பக கட்டணங்கள். பேங்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது வைப்பக கட்டணங்கள். பேங்கிங் கார்ப்பரேஷன் அப்படின்னா வைப்பக கழகம். பேங்கிங் கார்ப்பரேஷன்னா வைப்பக கழகம். பேங்க் ரப்ட் அப்படிங்கிறது நொடிந்தவர், நொடிந்த நிலையர். பேங்க் ரப்டசி அப்படின்னா நொடிந்த நிலை, நொடிப்பு நிலை. நொடிந்த நிலை, நொடிப்பு நிலை தான் பேங்க் ரப்டசி. பேங்க் ரப்டசி ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது நொடிப்பு நடவடிக்கைகள். பேங்க் ரப்டசிப் அப்படிங்கிறது நொடிப்புறவு நல்குறவு. நொடிப்புறவு நல்குறவு அப்படின்னா பேங்க் ரப்டசிப். பேங்க்ஸ் கேஷ் ஸ்க்ரால் அப்படிங்கிறது பேங்க் கேஷ் ஸ்க்ரோல் அப்படிங்கிறது வைப்பக பணப்பெட்டி. பேங்க் கேஷ் ஸ்க்ரோல்னா வைப்பக பணப்பெட்டி. பேனட் அப்படின்னா தடை செய்யப்பட்ட. பேனர்னா பதாகை. பேனர் ஹெட்லைன் அப்படின்னா தோரணை தலைப்பு செய்தி. தோரண தலைப்பு செய்தி. பேனர் வேர் அப்படிங்கிறது விளம்பர மென்பொருள். பேன்ஸ் அப்படின்னா மன முன்னறிவிப்பு. பேன் பேன்குவிட் அப்படிங்கிறது பெருவிருந்து. பேன்குவிட் அப்படின்னா பெருவிருந்து. பேன்குவிட் கால் அப்படின்னா விருந்து மண்டபம். பேண்டம் அப்படின்னா சண்டைக்கோழி. பேண்டம்னா சண்டைக்கோழி. பேண்டர் அப்படின்னா வேடிக்கையாக பேசு. பேண்டர் அப்படின்னா வேடிக்கையாக பேசு. பேண்டரர் அப்படின்னா பகடியர். பேண்டரிங் அப்படின்னா பகடி. பாப்டிசம் அப்படின்னா திருக்கோவில் நுழைவு சடங்கு, கிறிஸ்தவ பெயரிடு விழா. பாப்டிசம் அப்படிங்கிறது திருக்கோவில் நுழைவு சடங்கு, கிறிஸ்தவ பெயரிடு விழா. பார் அப்படின்னா அருந்தகம், உசாவர் கூண்டு. அருந்தகம், உசாவர் கூண்டு. கம்பி, தடை, பாலம், மதுக்கூடம், வழக்குரைஞர் குழாம். இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொல் தான் பார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 5th பேஜிலேருந்து 10 பேஜ் வரை படிச்சிருக்கோம். 5 to 10 பேஜஸ் வரை படிச்சிருக்கோம். இது மொத்தமாக ப்ளேலிஸ்ட்டில் மொத்தமாக 10 பேஜஸ் போட்டுடுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.